ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். இன்றைக்கி நம்ம முத்தாரம்மன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். முத்து ப்ளஸ் ஆற்று ப்ளஸ் அம்மன், முத்தாரம்மன். அகஸ்தியரோட சாபத்தால் வரமுனிங்கிற முனிவர் வந்து எருமத்தலையும் மனுஷ உடலும் கொண்டு மனுஷனாக பிறக்கிறாரு. இதனால் கடுமையாக தவம் பண்ணி சிவபெருமானுக்கிட்டையும் பிரம்ம தேவர்கிட்டையும் வரங்களை வரமாக கேட்டு அவங்க கிடைச்ச வரத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முனிவர்களையும் தேவர்களையும் வச்சு துன்புறுத்துறாரு. இதை பார்த்த சிவபெருமான் பார்வதி தேவியை வந்து பூமிக்கு அனுப்புகிறாங்க. தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஹெல்ப் பண்ணுற விதமாக பூமிக்கு அனுப்பும்போது அங்கே அம்மன் வந்து அவதரித்து வதம் பண்ணுற இந்த அசுரனை வதம் பண்ணுற இந்த கதை தான் தசரா திருவிழாவாக கொண்டாடுறாங்க. இது நார்த்து சைடில் ரொம்ப பிரம்மாண்டமாகவே நவராத்திரி இன்னைக்கு 9 நாளும் அம்மனுக்கு ஒவ்வொரு நாள் அலங்காரம் பண்ணி கடைசி 9வது நாளில் இந்த அசுரனை வதம் பண்ணுவாங்க. நம்ம நார்த்து சைடில் பாம்பே சைட்லலாம் எப்படி இதை ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இந்த சவுத் சைடில் குலசேகரப்பட்டினத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வழிபடுறாங்க. இது வந்து நமக்கு திருச்செந்தூர்லேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலையும் உடன்குடியிலேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த கோயில் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. இதோட சிறப்பு பார்த்திங்கன்னா, தீராத நோய்கள், ரொம்ப நாள் வாய்ப்பட்டுருக்கிறவங்க, அப்புறம் வந்து அம்மை நோய் போட்டிருக்கிறவங்கள வந்து பெரிய சைஸாக இருந்ததுன்னா பூசணிக்காய் படைக்கிறாங்க. பொரியாக இருந்துச்சுன்னா அரிசி மாவை படைச்சி சாமிக்கு அவங்களுடைய காணிக்கையை செலுத்துகிறாங்க. இவ்வாறு அம்மன்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு பெரிய கூட்டமே இங்கே வந்து அலமோதிட்டுருக்கும். இந்த தசரா திருவிழாவில் ஒவ்வொருவரும் சாமிக்கிட்ட காப்பு கட்டிக்கிட்டு நேர்த்தி கடனை செலுத்துகிறவங்க ஒவ்வொரு வேஷங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வேஷம் போட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துலேயே டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. உள்ளே அலோவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம நடந்து தான் வர மாதிரி இருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த கோயிலில் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த கோவிலோட பெரிய சிறப்பு இது எல்லாமே நம்ம சொல்லலாம். அம்மனோட கருவறைக்கு கீழே பழைய காலத்தில் நம்ம ராஜா கெட்டின பேசிக்கான அந்த கோயிலோட கர்ப்பகிரகத்துக்கு கீழே அதை வச்சு பூஜை பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்றைக்குமே. ஞானமூர்த்தீஸ்வரர் வந்து ஒரு காலம் அடித்து வச்சு கையில் விபூதி கண்டலை வச்சுட்டு எல்லாருக்கும் ஆசி வழங்குற மாதிரியும், முத்தாரம்மன் பக்கத்தில் உட்காந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரியும் இந்த கோயிலோட அமைப்பு அமைஞ்சிருக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா நுழையும் போதே நல்ல ஒரு பெரிய சூளம் இருக்கும். அதில் 3 எலுமிச்சைப்பழம் வச்சுருப்போம். அந்த சூளத்தில் பக்தர்கள் வந்து அவங்களுடைய நேர்த்தி கடனை மனசில் என்ன நினச்சிருக்காங்களோ அது நடக்கும். அதை நம்ம நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு நல்லா அதில் குத்தி வச்சுட்டு 3 எலுமிச்சைப்பழம் அதில் இருக்கிறதுல முன்னாடி ஒவ்வொருத்தரும் இப்படி வேண்டும்போது பக்கத்தில் எடுத்து பழைய எலுமிச்சைப்பழத்தில் அவங்க போட்டுடுறாங்க. கொண்டு வந்திருக்கக்கூடிய அவங்களுடைய எலுமிச்சைப்பழத்தில் அதில் குத்திட்டு அவங்களுடைய ஆசிகளை சாமிக்கிட்ட வாங்கிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகிறாங்க. ரொம்ப ஊர்லேருந்து நிறைய சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேயுமே இருந்து ரொம்ப தொலைதூரத்துலேருந்து வந்து இந்த கோயிலில் வந்து பார்த்துட்டு சாமியோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த கோயில் வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலாகவும் இது இந்த இடத்துல காணப்படுது. திருச்செந்தூர் பக்கத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால திருச்செந்தூருக்கு வரவங்கள்லேருந்து நிறைய பக்தர்கள் அந்த சைடு பார்த்திங்கன்னா உடன்குடியை தாண்டி இந்த சைடு உவரி, இந்த பக்கத்தில் இருந்தும் இந்த சைடில் இருந்தும் பார்த்திங்கனாலே ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் உடன்குடியிலேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இங்கே வந்து நிறைய பக்தர்கள் கூட்டம் அலமோதிட்டே இருக்குது. ராகு கால பூஜை வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க வந்து ராகு கிழமையில் சாமிக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி விளக்குகள் போட்டுட்டு வழிபடுறது இங்கே வழக்கமாக இருக்குது. சாமிக்கு நின்று ஆப்போசிட்டில் எதிரில் நின்று ஆசீர்வாதம் வாங்கும்போதே பாசிட்டிவ் வைப்ரேஷனை எல்லாம் அப்சர்வ் பண்ணுறதை நம்மளை உணர முடியும். பண்டைய காலத்துலேருந்து இந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுனால இந்த 10 நாள் இந்த திருவிழா தசரா திருவிழா நடக்கும். ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு ஒவ்வொரு அலங்காரம் பண்ணி வெகு சிறப்பாக இந்த பூஜை வந்து செலிப்ரேட் பண்ணி கோலாகலமாக நடத்தப்படக்கூடிய இந்த ஒரு திருவிழா தான் இந்த கோயிலில் வருஷமாக நமக்கு நடந்துகிட்ருக்கு. கோயிலோட வெளி சைடில் 2 சைடு
இருபுறமுமே கடாறுகள் நிறையா வந்து சின்ன சின்ன கடைகள் கோயிலை மென்ஷன் பண்ணி முதன்மையாக கொண்டு 2 பக்கமும் நிறைய கடை போட்டிருக்காங்க. ஏரியா நல்லா டெவலப் ஆனதுனால. உடன்குடி ரொம்ப பக்கத்தில் ஃபேமஸ்னோடனே உடன்குடிக்கு ஃபேமஸ் கருப்பட்டி. அதனால் கருப்பட்டி கடை, சின்ன சின்ன கயிறு, சாமி கயிறு, மஞ்சள் குங்குமம், சாமியோட சிலைகள் இதெல்லாமே இங்கே நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. இதோட ஒரு சைட் பார்த்திங்கன்னா இந்த இப்போ நாங்கள் நடந்து போகிறோம் அந்த சைட்லேருந்து ஃபுல்லாக எப்போவுமே க்ரௌடு ஜாஸ்தியாகவே இருக்கும். இது பக்கத்தில் அதை ஒரு மண்டபம். இது க்யூ நிற்கிறதுக்காக ஃபார்ம் பண்ணி இந்த ஷெட்டு போட்டு இதில் ஃபுல்லாக க்யூ ஃபார்ம் பண்ணி விட்ருப்பாங்க விசேஷ நாட்களில். இன்றைக்கி இப்போது கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாம் ரொம்ப கூட்டம் இல்லை, காலியாக இருக்குது இந்த இடம்லாம். இல்லைன்னா எல்லா இடத்துலையுமே ஆட்கள் வந்து போயிட்டே இருப்பாங்க. சிறப்பு தரிசனம் டிக்கெட்டு 20 ரூபா, 200, 100 இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி லைன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும். பார்த்துட்டு வரணும் அப்படின்றதுனால ரொம்ப டைம் எடுத்துக்கும். இன்றைக்கி நாங்கள் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். கோயிலுக்கு வெளி சைடில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். மூணு 4 லைன் மேலே இது ஒரு 8 ஒரு 10 கிட்ட மேலே லைன் ஃபார்ம் பண்ணி விட்ருக்காங்க. க்ரௌடு இல்லாதனால டைரெக்டாக நம்ம உள்ளே போயிடலாம். இது ரொம்ப கூட்டமாக இருக்கிற டைமில் பின் சைடில் வந்து அவங்க தங்கணும் பக்தர்கள் அப்படிங்கிறதுக்காக ரூமு, தண்ணி வசதி அதெல்லாமே சுற்றி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஊருக்கு நடுவில் இருக்கிறதுனால. இந்த கோயில் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. டெவலப் ஆனவுடனே நல்லா எடுத்து கட்டியிருக்காங்க பெரிய அளவில். முத்தாரம்மனுக்கு வந்து குலசேகரங்கிற ராஜா தான் அந்த கோயிலை கட்டியிருக்காரு. பாண்டியர்கள் அந்த டைமில் அரசர்களாக இருந்த டைம்லேயே இந்த கோயில் நல்லா டெவலப் பண்ணி கட்டியிருக்காங்க. இது தவிர்த்து இந்த ஊரில் உச்சகாளிமா, உச்சினி அம்மா, அப்புறம் வந்து பேச்சி அம்மாள், அந்த மாதிரி துணை தெய்வங்கள் கோயில் வந்து முண்டக்கணி அம்மா, அந்த மாதிரி சுற்றி நிறைய கோயில் இருக்குது இந்த ஏரியாவில். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயில். என்ன நம்ம மனசில் நினச்சி வேண்டிட்டு சாமி கும்பிட்றோமோ அது எல்லாமே நிறைவேற்றி கொடுக்குறது நமக்கு குலசை அம்மன் தான். இது மேலே வந்து உள் நுழையிற இடம், பக்தர்கள் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஏறி இறங்குற மாதிரி போட்டிருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் வியூ இது. இதில் ஒரு கொடிமரமும் சாமியோட சன்னதி நேராக ஒரு கொடிமரமும் இருக்குது. முடி காணிக்க ஏதாவது செலுத்துறதா இருந்தால் இதில் டோக்கன் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதை சுற்றி 2 சைடுமே கடைகளும், ஒரு சைடு பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபம். இங்கே வந்து மேரேஜ் பண்ணிக்கிறவங்க இங்கே அனுமதி வாங்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு சைடில் வந்து மண்டபம் மாதிரி நல்ல கிராண்டாகவே இருக்குது. திருமண மண்டபம், நிறைய திருமணங்கள் கூட நடந்துகிட்ருக்கு. இது கொடிமரம் உள்ள நுழையிற இடத்துல. இது டாப் வியூவு. இது எல்லாமே சைடில் எடுத்து கட்டியிருக்காங்க. பழைய கோயிலில் அந்த வெளிப்புறங்கள்லாம் இல்லாமல் இருந்திருக்கு. இது நல்லா ஒரு பெரிய கொடிமரம் சாமியோட ஃப்ரண்ட் வியூவில் இருக்குது. இந்த எலுமிச்சப்பழம் பார்த்திங்கன்னா நேராக இந்த சோளம் வந்து அம்மனுக்கு நேராகவே இருக்குது. இந்த சோளத்தில் வந்து எலுமிச்சப்பழத்தில் வந்து வேண்டிட்டு நிறைய பேர் வந்து அதை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க வந்து காணிக்கையாக அவங்க வேண்டுதல் நிவர்த்திக்காக அதில் வச்சுட்டு போகிறாங்க. ஒருத்தர் வச்சுட்டு போக போக அடுத்தவங்க வந்து அவங்களுடைய வேண்டுதல் சித்துக்காக எடுத்துக்கிறாங்க. மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை வேண்டிட்டு எலுமிச்சப்பழங்களை அந்த சூலாயுதத்தில் வந்து குத்தி வைக்கிறாங்க. இது ஓவரால் வியூவு. இப்படி தான் இருப்பாங்க நம்மளோட தரிசனம்.
நல்லபடியாக கிடச்சிது. எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கோங்க, வேண்டியதெல்லாம் வேண்டிக்கோங்க. இந்த பக்கமாக வெளியில் வந்துடலாம். நம்ம நேராக சாமியோட வியூ பார்க்கறதுக்காக இதில் பலகை போட்டு உயர்த்தி வச்சுருக்காங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம கார் பார்க்கிங்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கார் பார்க் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கலக்கல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.